இந்த நாள் செய்தியின் தலைப்பு the one thing that changes everything. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் இருந்தா போதும், அது மற்ற எல்லா காரியங்களும் அது மாற்ற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் என்னது? தேவனுடைய பிரசன்னம். சத்தமா சொல்லுங்க. அதுதான் என்னது? தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட இருந்தா போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ பிரசன்னம் இருந்தா அது உங்க வாழ்க்கையே மாத்திரும். ஆமென். இந்த யாத்ராகம புஸ்தகம், ஏன் யாத்ராகம புஸ்தகத்துக்கு யாத்ராகமம்னு பேர் வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து இஸ்ரேல் கானான் தேசத்துக்கு அவங்க யாத்திரையா போனாங்க. யாத்திரையான கால்நடையா அவங்க என்ன செய்தாங்க? போனாங்க. அவங்க போற அந்த பயணத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விளக்கத்தை இந்த புஸ்தகத்துல எழுதி இருக்கிறதுனால இந்த புஸ்தகத்துக்கு என்ன பேரு? யாத்ராகமம். சரியா? இந்த யாத்ராகமத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் இந்த 33ஆம் அதிகாரம். இந்த 33ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படியா இந்த ஜனங்களை வழி நடத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான தேவ பிரசன்னம், அன்னைக்கு நடத்தின அதே பிரசன்னம் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரசன்னம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே, கவனமாய் உங்கள் கவனத்தை அடுத்த அரை மணி நேரம் இங்க திருப்பும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சர்ச்ல நிறைய சின்ன குழந்தைங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனா அதனால நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம கவனமாய் கேட்போம். 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிப்போமா? நீங்க கவனமா வாசிச்சீங்கன்னா தான் இந்த நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆவியானவர் என்ன பேசுறாருன்றத நம்மளால என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போமா? கையில பைபிள் இருக்கவங்க பைபிள் பார்த்து வாசிங்க. கையில பைபிள் இல்லாதவங்க ஸ்கிரீனை பார்த்து வாசிங்க. we are going to let's read it together. okay, சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் எபிஷியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலப்படுத்தாத படிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல இந்த 33ஆம் அதிகாரத்துல இந்த 3 வசனத்தையும் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? போங்கள் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் இந்த தேசத்தை, கானான் தேசத்தை நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? வாக்கு பண்ணினார். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்தாரு? இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணார். அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினார். ஆனா பாருங்க, 2வது வசனம் சேர்ந்து திருப்பி வாசிப்போமா? நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, அவர் என்ன சொல்றாரு? என்னன்னு ப்ராமிஸ் பண்றாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். இப்ப அவங்க இருக்கிறது அவங்க சொந்த தேசமா இல்ல. எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இப்ப அவங்க இருக்கிறது எகிப்து அவங்களுக்கு சொந்தமான தேசமா, அடிமையா இருக்கிறாங்களா? So are they is Egypt their homeland or are they a slave? Are they slave there? சொல்லுங்க. அடிமையாய ஒரு தேசத்துல அவங்க இருக்கிறாங்க. So they are slaves in a country. அவங்களுக்கு ஒரு சுதந்திர தேசத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாக்கு கொடுக்கிறார். So God promises a land. God promises a land where they would be able to be free. அந்த தேசம் எப்படிப்பட்டது? So how is that land? பாலும் தேனும் ஓடுகிற. ஆனா இப்ப அவங்க இருக்கிறது அடிமையா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு?
வாக்களிக்கிறார். But God promises them a land of blessing. ஓகே, ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை வாக்களிக்கிறது மாத்திரம் இல்ல, Not only does He bless them, ரெண்டாவது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. but the second verse He says, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, என்ன சொல்றாரு? தூதனை, சத்தமா என்ன சொல்றாரு? ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி. யாரெல்லாம் தூங்கலையோ அவங்க மட்டும் சொல்லுங்க. யார் என்ன பிராமிஸ் பண்றாரு? so what does God தூதனை promise? உங்களுக்கு முன்பாக. ஓகே, என்ன பிராமிஸ் பண்ணாரு? So what does He first promise? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். He promises a land where milk and honey flows. தூங்கிட்டு இருந்தவங்க அலர்ட் ஆயிட்டாங்கன்னா பாலு தேனும். ஓகே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணாரு. First He promises that I will give you a land filled with milk and honey. ரெண்டாவது என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? இந்த சைடு சொல்லுங்க, இந்த சைடு சொல்லுங்க. வெரி குட். என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? ஒரு தூதனை நான் உங்களுக்கு முன்பாக என்ன செய்வேன்? அனுப்புவேன் சொல்லி. He promises that He will send an angel before them. மூணாவது என்ன சொன்னாரு? The third thing He says, இந்த சைடு சொல்லுங்க. யார் சொல்றா? சீக்கிரம் சொல்றாங்கன்னு பாப்போம். தூரத்தோட யார் சொன்னது? சரவணன். வெரி குட். நல்ல கை தட்டுவோமா? ஒரு கரம் தட்டுவோம். வெரி குட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? இந்த பக்கம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? what did He say first? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார்? இந்த பக்கம் சொல்லுங்க. உங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? தூதனை. மூணாவது என்ன சொன்னார்? மூணாவது என்ன சொன்னார்? இந்த பக்கம் சொல்லுங்க. The third thing. எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கிற எதிரியெல்லாம் நான் என்ன செஞ்சிடுவேன்? வின்சென்ட் பிரதர் ஒரு கை தட்டுமா? வெரி குட். He says that He will destroy the enemies. ஓகே, இன்னொரு விஷயம் மூணாவது வசனத்துல சேர்ந்து வாசிப்போமா? முக்கியமான ஒரு விஷயம் சேர்ந்து வாசிப்போமா? ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க. ஆனாலும் நான் மூணு உங்களுக்கு நான் பிராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன மூணு? நம்பர் 1 என்னது? வெரி குட். பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ரெண்டாவது என்னது? தூதனை அனுப்புவேன். உங்களுக்கு முன்பாக யாரை அனுப்புவேன்? தூதனை அனுப்புவேன். மூணாவது என்ன சொன்னாரு? The third thing. வெறும் துரத்துறது இல்ல, எதிரிகளை எல்லாம் நான் என்ன செய்வேன்? I will துரத்துருவேன். I will destroy your enemies. மூணு ப்ராமிஸ். He does 3 promises. இப்ப அடுத்ததுதான் இருக்கு செக். There's only one more thing. எல்லாரும் சொல்லுங்க. ஆனாலும் 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 என்ன சொல்ல போறாரு பாருங்க. What is he going to say? ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடி, நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு I will not go with you. நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். சத்தமா சொல்லுமா? நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். அப்படின்னா நான் உங்க கூட. What does that mean? சத்தமா வரமாட்டேன். நான் உங்க கூட I will not வரமாட்டேன். come with you. மூணு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். So God gives His children 3 promises. நம்பர் 1 என்னது? What is number 1? தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். முதல்ல என்ன? What is the first promise? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உங்களுக்கு கொடுக்க I will போறேன். give you a land flowing with milk and honey. ரெண்டாவது ப்ராமிஸ் என்னது? What is the second promise? உங்களுக்கு முன்பாக தூதனை அனுப்புவேன். Send an angel before. மூணாவது ப்ராமிஸ் என்ன? What is the third promise? உங்க எதிரி எல்லாத்தையும் I துரத்திடுவேன். will destroy your enemies. ஆனாலும் But நான் உங்க கூட வர மாட்டேன். I will not come with you. ஏன் வர மாட்டாராம்? Why would He not come? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. ஏன் வர மாட்டாராம்? Why is He not coming? ஏன் வர மாட்டார்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். But God says, because you are a stiff-necked people. அத பத்தி நான் இன்னைக்கு பேச வரல. I am not here to talk about that. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I wish to tell you today. Presence, God's presence matters more than what He gives. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களும் பிராமிஸும் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தது அவருடைய பிரசன்னம் தான்.
Above all promises that God gives, His presence is the most high. God's presence is most important thing more than his promises. ஆண்டவருடைய பிரசன்னம் God's presence அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிற்கும் is மேலானது. the most important than all of His promises. யாரெல்லாம் புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுமா? How many of you understand? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. Listen closely. ஆண்டவர் 3 வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. God gives 3 promises to the Israelites. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை I கொடுப்பேன். give you a land flowing with milk. உங்க கூடயே உங்களை வழி நடத்துறதுக்கு தூதனை உங்களுக்கு முன்பா I அனுப்புவேன். will send an angel before you. நான் உங்க எதிரிலாம் யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்தையும் I will துரத்திடுவேன். destroy whatever enemy is coming. ஆனாலும் நான் உங்க கூட வர மாட்டேன். But I will not come with you. ஏன்னா Why is this? நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. Because you are not listening to whatever I say. இது ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை இல்ல? This is a very pitiful எத்தனை பேர் நினைக்கிறீங்க? situation, right? எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்புறீங்க? எல்லா ஆண்டவர் ப்ராமிஸ்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. God has given me so many promises. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் நான் உங்களோடு கூட நான் வர மாட்டேன். But He says, I will not come with you. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, Dear children of God. ஆனா But இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, God says to this மோசே அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, we read the verses after 4ஆம் வசனம் வாசிப்போமா? verse 4. துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது The people heard these distressing words. ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டு கொள்ளாமல் No one put துக்கித்துக் on any கொண்டிருந்தார்கள். ornaments. துக்கித்து கொண்டிருந்தாங்களாம். And they began to mourn. அவர்கள் ஜனங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. And the people were very burdened and அந்த distressed. ஜனங்களை நடத்தின ஒரு யாரு வழி நடத்தி கொண்டு Who போனது? led the people? தேவனா? மோசே. It was Moses. தேவன் தான் வழி நடத்தினாரு. God did lead them. ஆனா பிசிக்கலி அவங்க பார்த்த தலைவன் யாரு? But physically they led a மோசேக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. So Moses was very மோசே சண்டை போடுறாரு. So Moses was fighting. இப்ப பைபிள பார்க்க வேணாம், என்ன பாருங்க. ஓகே, இப்ப மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர்ட்ட போய் சண்டை போடுறாரு. What does Moses do? He's fighting with ஆண்டவரே, God. 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனத்துல மோசே கர்த்தரை நோக்கி, Moses said to the Lord, ஆண்டவரே ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு நீங்க சொன்னீங்களே. you have been telling me leave வாசிங்க these சிஸ்டர். people. மோசே கர்த்தரை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு தேவரீர் இந்த ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே. ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவே என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை சொல்லவே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு மோசே ஆண்டவர் கிட்ட சொல்லுகிறார். பாருங்களேன், Moses tells God that you have not let me know whom you will send. ஆண்டவர் இப்படி சொன்னோனே மோசேயால தாங்கவே முடியல. So Moses could not take this. என்ன ஆண்டவரே நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க, What did you promise, God? நீங்க இதெல்லாம் தருவேன்னு சொன்னீங்களே, You said that you will give all of me, நீங்க என் கூட வருவேன்னு சொன்னீங்களே, that you will come with me. ஆனா இப்ப சொல்றீங்க Now you're saying, தூதன் அனுப்புவேன்னு சொல்றீங்க, you said you will send an angel. ஆனா நான் உங்க கூட வர மாட்டேன்னு நீங்க சொல்றீங்களே You ஆண்டவரே. said, I will not come with you. மோசே என்ன Lord. சொல்றாரு What பாத்தீங்களா? does Moses say? 15ஆம் வசனம் வாசிப்போமா? Verse 15. எல்லாரும் வாசிக்க போறோம். யாருக்கெல்லாம் வாசிக்க தெரியுமோ சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அப்பொழுது அவரை நோக்கி, அவன் யாரு? அவன் யாரு? மோசே. சொல்லி வாசிங்க, பேர் சொல்லி வாசிங்க. அப்பொழுது மோசே அவரை நோக்கி, அவர் யாரு? தேவனை. தேவன் சொல்லுங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் இங்கே இவ்விடத்திலிருந்து கொண்டு போக, இங்கு எங்களை விட்டு இங்க இருந்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நாங்க இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். We will not go from this place. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, My dear children of மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, Moses says to God, இந்த வாக்குத்தத்தம்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். I have given you all these அந்த promises. வாக்குத்தத்தத்தை கொடுத்தது ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருந்தாரா இல்லையா? Was God truthful when he gave this promise? எல்லாமே சொன்னாரு. He said everything. ஆனா மோசேட்ட சொன்னாரு, But he said to Moses, உங்க கூட நான் வர மாட்டேன். I will not come with you. ஆனா மோசே என்ன பண்ணாரு தெரியுமா? But what did Moses do? அவர் என்ன சொன்னாரு? மோசே என்ன What சொன்னாரு? does he say?
உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் If your presence does not come with me, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். do not send up from here. இங்க இருந்து Send us நாங்க up from here. இங்க இருந்து நாங்க போகவே வேண்டாம் ஆண்டவரே. We do not need to go up from here. பரவாயில்ல, நாங்க இங்கே இருக்கிறோம். It's okay, we will stay here. தூதர் எங்களுக்கு முன்பாக வேண்டாம். We do not need an angel. நீங்க உங்களுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். Let your promises be one ஆனா side. இதுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நீரும் உம்முடைய பிரசன்னமும் எங்க கூட வரலனா இங்க இருந்து நாங்க போக மாட்டோம் என்று But சொல்லுகிறார். above all these, if we do not have you and your presence, we will not go from here. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of நம்முடைய God, வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். there can be blessings in our நாம lives. சக்சஸா வாழலாம். We can be successful in our நமக்கு lives. அநேக நம்முடைய ஊழியத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரலாம். There may be a lot of opportunities in the நம்முடைய ministry. வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்கலாம். We can get everything that we ask for. எல்லாமே சுகமா இருக்கலாம். We can have everything that is ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இல்லனா But if we do not have the presence of God, in நம்ம our வாழ்க்கை எம்டியா இருக்கும். our life will be empty. யாரெல்லாம் நான் சொல்றது ஆமோதிக்கிறவங்க மத்தொரு கையொத்தர ஆமென் சொல்லுவோமா? Amen. எது நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் Anything can be in our life. தேவ பிரசன்னம் ரொம்ப 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 முக்கியமா But இருக்கிறது. the presence of God is the most important in our ஒரு life. நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல I விரும்புகிறேன். wish to tell you a true ஒரு incident. சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ்மேன் இருந்தார். So there was a successful businessman. அவருடைய பெயர் ஹாவர்ட் ஹியூஸ். His name was Howard Hood. அவர் அந்த மனிதன் அதிகமாய் கடினமாய் அவர் உழைக்கிறவராக இருந்தார். So he was a man who worked very hard. எக்ஸ்ட்ரீம்லி அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு பிசினஸ்மேனாக அவர் மாறினார். So he rise up as a victorious businessman. அவருடைய பிசினஸ் அவர் பெருசா லார்ஜ் ஒரு பிசினஸா பெரிய பிசினஸா மாற்றி அநேக பிரான்ச் எல்லாம் வர ஆரம்பிச்சது. He built a large businesses, and from that a lot of branches started coming. நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். And he started to earn a lot of money. அவருக்கு பணம் சம்பாதிக்க அவருக்கு சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பு வந்துச்சு. So as he started to earn more and more money, he started to gain more respect in the community. அநேக புதிய வாய்ப்புகளோட பிசினஸ்ல வர ஆரம்பித்தது. So a lot of new opportunities rose in the business. நிறைய கிளைகள் வந்தது. பார்ட்னர்ஷிப் வந்தது. நிறைய பேர் பார்ட்னர் அவரோட கூட இருந்தாங்க. So a lot of people became partners with him. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரை போல அந்த பிசினஸ்மேன் காணப்பட்டார். When you look from outside, it seemed that that businessman was very blessed. வெளியில இருந்து பார்த்தவங்க சொன்னாங்க, ஆண்டவர் கடவுள் இவரை பயங்கரமா அபரிவிதமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாங்க. So people said God has blessed this businessman greatly. ஆனா எல்லாம் வளர கொஞ்சமாக ஆண்டவரோடு கூட உள்ள அவருடைய உறவு அவருக்கு செகண்டரியா மாறிடுச்சு. But as he grew in the business, the relationship he had with God became second. எப்பயாவது தோணும் போதுதான் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். Only when he thought of it, he prayed. அவருக்கு வேற எந்த பிசினஸ் மீட்டிங்ஸும் இல்லனா ஃப்ரீயா இருந்தா சர்ச்சுக்கு போவார், இல்லனா போக மாட்டார். If he was free and had nothing to do, he went to church. அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தன்னுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் மத்தவங்க அவர்கள் சொன்ன டிசிஷனை பேஸ்டா தான் அவர் முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தார். He took his decisions based on the people around him and his partners. ஆண்டவருடைய வழி நடத்துதல இந்த பிசினஸை ஆரம்பித்தவர் போக கஸ்டமர்ஸ் கிளையண்ட் இவங்களை முக்கியத்துவப்படுத்த அவங்களுடைய பிரஷர்னால அநேக காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். But when he started his business with God, and as the business grew, he got a lot of pressure from people, and he started to do a lot of other things. நாட்கள் போக As days passed by, கொஞ்சமாக அவருடைய உள்ளான வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சுச்சு. so his inner man started to be changed. வெளியில ஒரு வெற்றிகரமான ஒரு பிசினஸ் போய் கொண்டிருந்தாலும் Outside he looked like he was a victorious man, உள்ளான மனதுல சமாதானத்தை இழக்க ஆரம்பித்தார். but he started to lose his peace. அவருடைய inside. குடும்ப உறவுகள் கொஞ்சமாக அங்கு பிளவுபட ஆரம்பித்தது. He kept a distance from his family members. அவருடைய வாழ்க்கையில ரெஸ்ட்லெஸ் ஆக He ஆரம்பிச்சார். started to become restless. அவருடைய உள்ளான மனசுல ஒரு எம்ப்டினஸ், ஒரு வெறுமையான ஒரு வெற்றிடம் அவருடைய உள்ளத்துல He காணப்பட்டது. felt emptiness in his heart. அவர் உள்ளத்துல இருந்த அந்த சந்தோஷம் போய் அவருக்கு ஆங்ஸைட்டி வந்துடுச்சு. He lost his happiness and started getting anxiety.
அவரு யோசி பார்த்தாரு, He started to think about ஏன் இப்படி நான் உள்ள ஃபீல் பண்றேன். why am I feeling this ஆனா வெளிய inside? பார்த்தா பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா தான் But இருந்துச்சு. from outside, but the business was successful. ஆனா உள்ளுக்குள்ள பெரிய மாற்றத்தை அவர் கண்டுபிடித்தார். But he started to find a big change inside. ஒரு நாள் One day, ஆராய்ந்து பார்த்துட்டு he analyzed அவர் himself ஒத்துக்கொண்டார். and he accepted. எதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணனோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. I have gotten everything that I've prayed for. ஆனா ஒண்ணே ஒண்ணு, முதல் ஆரம்பத்துல என்னோடு கூட இருந்த தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகி In the போயிருச்சு. beginning, the presence of God that was with me has left. அதனாலதான் என் வாழ்க்கையில நான் இப்படி உணர்கிறேன். That is why I'm feeling this in my life. ஒரு விசை தன்னை திருப்பவுமாய் அவர் ஆண்டவர்ட்ட ஒப்பு And he கொடுத்தார். started to surrender himself to மன்னிப்பு God. கேட்டாரு. He asked for forgiveness. எவ்வளவு பிசினஸ் காரியங்கள் இருந்தாலும் Even if there are a lot of business things. காலை வேளையில முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க In ஆரம்பித்தார். the morning, he gave the first priority to God. தன்னுடைய கிளையன்ஸ மீட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபித்து விட்டு வீட்டை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தார். Before he met his clients, he prayed and he surrendered himself. தன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துல அவர் ஒப்பு கொடுக்க He ஆரம்பித்தார். surrendered his decisions in the presence of God. பிசினஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. The business was the same. ஆனா இப்பொழுது அவருடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. But now his inner man was changed. அவருடைய உள்ள சமாதானத்தினால நிறைந்தது. Heart was filled with peace. அவருக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு சரியான தெளிவான ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. He started to think clearly and had clarity in his அவர் heart. இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். He got the happiness that he once lost. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில, In our lives, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியானது தேவ பிரசன்னம் இல்லாம இருந்துச்சுன்னா if our victory is without the presence of God, அது நம்முடைய வாழ்க்கையில பாரமா it மாறிடும். will become a burden in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு சக்சஸ்க்குள்ள நம்ம இருந்தோம்னா If we are successful without the presence of God in our அது lives, நம்முடைய வாழ்க்கையில பேர்டனா it மாறிடும். will become a burden in our life. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. ஆமென். ஆனா ஜீவன் சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட நீங்க செய்தீங்கன்னா, But even if you do small things with the presence of God, ஆண்டவர் சின்ன விஷயத்தை கூட சக்சஸ்ஃபுல்லா நமக்காக செய்து He will முடிப்பார். change a small thing to being successful for us. ஹalleluya. Hallelujah. ஒரு பெரிய வீடா இருக்கலாம், It can be a big house, ஃபுல்லி ரெனோவேட்டடா ரொம்ப அழகான வீடா a இருக்கலாம். beautiful house fully renovated. ஆனா அது உள்ள யாருமே குடியில்லைனா But if there's no one living in it, அந்த வீடு எப்படி இருக்கும்? எம்டியா it இருக்கும். will be empty. அந்த அழகான வீட்டுனால ஒரு யூஸும் இல்ல. The beautiful house will be useless. அதே போலதான் The same thing. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை A victorious life, தேவ பிரசனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா if it is without the presence of God, அது எம்டியா இருக்கும். it will be empty. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுமா? Amen. சோ நம்முடைய வாழ்க்கையில In our lives, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வேணாலும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். God can give us any promise. ஆனா அத கொடுத்தவரையே நாம தக்க வைத்துக் கொள்ளுகிறது தான் மேலான ஒரு விஷயம். But clinging on to the God who gave all of these is the biggest thing. இந்த காரியத்தை நான் சொல்ல I விரும்புகிறேன். wish to say this thing. Promises over his presence. இந்த தேவனுடைய பிரசனம் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் மேலானது. The presence of God is above all the promises that He has. இந்த ராத்திரி வேளையில ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். This evening I wish to ask you a question. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல, Like how God said to these Israelites, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உனக்கு I கொடுக்கிறேன், will give you a land flowing with milk என் and honey. தூதன் அனுப்பி உனக்கு பாதுகாப்பு I கொடுக்கிறேன், will send an angel before உன்னை you. யாரெல்லாம் எதுக்குறாங்களோ எல்லாத்தையும் உனக்கு துரத்தி I விட்டுருவேன். will destroy the enemies coming after you. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையும் சூப்பர் ஆண்டவரே, And the Israelites say, இது thank you God. இது போதும் எனக்கு This is enough for us. அப்படின்னு சொன்னாங்களா? Did they say this? சொல்லுங்க, சொன்னாங்களா? Did they say this? என்ன சொன்னாங்க? What did they say? இது எல்லாம் ஓகே தான் ஆண்டவரே, All of this is fine. ஆனா God. நீங்க எங்களுக்கு வேணும், But we want you. நீங்க எங்களுக்கு வேணும். We want you. உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் In your lives, how many people? ஆண்டவருடைய கரத்தை மட்டும் பாக்குறோம், How many of us are seeing only God? அல்லது ஆண்டவருடைய பிரசனம் நீங்க எனக்கு வேணும்னு பாக்குறோம்? Or how many of us are saying that we want His presence? ஆண்டவருடைய கரணம் என்னது? What is God's hand? ஆண்டவரனை ஆசீர்வதிப்பாரா? Will He bless me? ஆண்டவர் எனக்கு இது கொடுப்பாரா? Is it Him அது giving us? கொடுப்பாரா? Will He give? அவருடைய கரங்கள்ல இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும், உண்மைதான். We do want blessings from His ஆனால் hand. ஆண்டவருடைய அவர் நம்மள வாழ்க்கையில இருந்துட்டாருன்னா But if He is in இந்த our lives, உலகத்துல எல்லாமே கூட He கொடுக்கப்படும். will give us everything above all these. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுமா? Amen.
ஒரு ராஜாக்கு பிறந்த நாள் வந்துச்சா. So a king was celebrating his அந்த birthday. ராஜாவோட 50வது பிறந்த நாள். It was his 50th birthday. அப்பா 50 வருஷத்தை நான் ஹாஃப் செஞ்சுரி என் வாழ்க்கையில ஓடி முடிச்சிட்டேன். So he said, I ran half of my life. கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ண He போறேன். celebrated the golden jubilee. அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்ததுனால Because he was so happy, அனௌன்ஸ் பண்ணாராம், he announced, நீங்க எல்லாம் என் பிறந்த நாள் அன்னைக்கு all of you on my birthday, என்னோட அரண்மனைக்கு வந்து come to my palace உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துட்டு போலாம், and take whatever you want. எது வேணாலும் எடுத்துட்டு போலாம் You can take anything that you want. அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. And he gave a notice. கிராம ஜனம் திரண்டு வந்துச்சு. And the whole country came. நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்போம், நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? What would you have done if you was? இருக்கிறதுலயே எது எக்ஸ்பென்சிவா இருக்கு You would have taken what was the most expensive. அத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். We would take it first. முன்னாடி பின்னாடி வரவங்கள பார்க்க We மாட்டோம். do not look at the person coming. யாராவது ஒரே தள்ளு. If everyone's pushing each other. யாராவது கட் கியூ பண்ணாங்கன்னா சண்டைக்கு போவோம். If anyone cut the line, we will fight for it. காலையில முதல்ல போய் நிப்போம். We will stand there as the first person in the உங்களை சொல்ல நான் செஞ்சிருப்பேன் அத. I'm not talking about you, but I would have done that இந்த personally. கிராமமே திரண்டு வந்துருச்சு. The whole country came. எல்லாம் பார்த்து எக்ஸ்பென்சிவான ஜாமான்லாம் அவங்க கடகடன்னு எடுத்துட்டு எதெல்லாம் கிடைச்சா போதுன்னு எடுத்துட்டு போனாங்க. So they took all the expensive things thinking that they were enough. ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து ராஜாவோட கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். But one boy came and held the king's hand tightly. அவங்க அம்மா அப்பா கேட்டாங்க, His parents asked, ஏன்டா போய் ராஜா கையை பிடிச்சுக்கிட்டு இருக்க? why did you hold the hand? ஏன் ராஜா கையை பிடிச்சிட்டு Why இருக்க? did you hold his hand? உனக்கு எதுவுமே நீ சீக்கிரமா எதையாவது எடுத்துட்டு போ. At least take something and come quickly. சீக்கிரமா நாங்க போணும். Quickly come, we need to go. அந்த பையன் சொன்னானா, But the boy said, அம்மா Mom, ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற ஒரு பொருள் தான் நான் எடுத்துட்டு வர முடியும் வந்தா. if I could take one thing from the palace, ஆனா நான் ராஜாவையே எடுத்துக்கிட்டேனா, but if I take the king, ராஜாக்கு இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும்னு அவன் சொன்னானா. everything that the king owns is also mine. புரிஞ்சது மாத்திரம் ஆமென் சொல்லுமா? Those who understand. நம்முடைய வாழ்க்கையில In our lives, அநேக காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். we are asking God for so many things. I want this, I want ஆண்டவரே that. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும். Lord, I want this blessing. ஆண்டவரே எனக்கு உயர்வு வேணும். Lord, I need you to ஆண்டவரே இந்த lift me up. காரியத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம We கேட்கிறோம். ask, I want this, I want that. அவருடைய கரங்களையே நம்ம எதிர்பார்த்து We கொண்டிருக்கிறோம். are expecting it always. ஆனால் இந்த ராத்திரி வேளையில But this evening, ஆண்டவர் கேட்கிறாரு, God asked, நானும் கூட இருந்தேனா, if I was with you, என்னை நீ தேடினேயானால் if you seek me, எனக்கு உள்ளது எல்லாம் உனக்கு சொந்தமாகும். everything that I have is for you. ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பனாக Why? Because இருக்கிறார். He is our Father. ஹalleluya. Hallelujah. நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நம்மளுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான். Even if we give or we not give, all the things that we have is also our children's inheritance. உண்மையா இல்லையா? Is it true? உண்மையா இல்லையா? It's true. அதே போலதான் The same thing. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் வேணும்னா என்னன்னா அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கணும். The only thing that we should want is the presence of God. இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா When போதும். we learn this secret, நீர் என்னோடு இருந்தால், when you are with me, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருந்தால், when your presence is with me, அது போதும் it is ஆண்டவரே. enough for me. இந்த Lord. சீக்ரெட்டை யாரு புரிஞ்சுக்கிட்டா? Whoever understands this secret, சொல்லுங்க, யார் புரிஞ்சிட்டா? who understood, மோசே நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. they understood this really well. அதனாலதான் சொன்னாரு, And that is why he said, ஆண்டவரே நீங்க கொடுத்த ப்ராமிஸ்லாம் ஓகே தான். God, your promises are fine. I need you. I need you, I Lord. need your presence to go with me. I need your presence, உம்முடைய Lord. பிரசன்னம் என்னோடு கூட வராவிட்டால் Your presence to go இந்த with இடத்துல me. நான் ஒரு அடி கூட நான் நவுற I will மாட்டேன். not move one முடியாத step. ஆண்டவரே, I cannot, உம்முடைய Lord. பிரசன்னம் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய I cannot முடியாது. do anything without I your need you more than anything in my He life. says that I need you. எல்லாவற்றை காட்டிலும் நீர் எனக்கு போதும். Above all things, you are enough for me. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சொல்றீங்க, How many of you in this என் வாழ்க்கையில evening எவ்வளவு வேணாலும் சக்சஸ் வரலாம், I can be successful என் in my வாழ்க்கையில life. நான் எவ்வளவு வேணாலும் உயர போகலாம், I can be lifted up in my என் life. வாழ்க்கையில நான் கேட்கிறதெல்லாம் எனக்கு நடக்கலாம், I can get whatever I ask ஆனால் for. ஆண்டவர் நான் கூட வரமாட்டேன்னு But சொல்லிட்டாருன்னா if God says, I will not come, அதை விட பரிதாபமான நிலைமை வேற எதுவுமே இல்லை. there is nothing more pitiful than that. ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, Let us ask God. நீர் கொடுக்கிற பொருள் அல்ல ஆண்டவரே, It's not the things you give. நீர் எனக்கு வேண்டும். I need you. எத்தனை பேர் Lord. சொல்ல விரும்புறீங்க? How many of you say? கண்ண மூடி கையை ஒத்து சொல்லுங்க பாப்போம்.
ஆண்டவரே நீர் உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். Lord, I want உம்முடைய Lord. பிரசன்னத்தை நான் I வாஞ்சிக்கிறேன். wish for your presence. உம்முடைய Lord. பிரசன்னத்தை நான் I வாஞ்சிக்கிறேன். am willing for your presence. ஆண்டவர் சொல்லுகிறார், God says, என்ன தேடு மகளே, Lord, என்னை தேடு, seek me, my child, இவையெல்லாம் உனக்கு நான் கூட and கொடுப்பேன். all of this will be given இவை to you. எல்லாவற்றையும் நான் உனக்கு கூட கொடுப்பேன். And all of this will be given to you. ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே நீர் எனக்கு போதும். நீர் எனக்கு போதும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஹalleluya. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா நீர் போதும் என் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, you are more than enough in my life. நீர் எனக்கு போதும். அவர் வந்துட்டா போதும். அவர் பிரசன்னம் இருந்துட்டா போதும். மோசேஸ் சொன்னது போல, உங்க பிரசன்னம் நீங்க என் கூட வரலனா நான் போக மாட்டேன். நீங்க போதும். எல்லா ஆசீர்வாதத்துக்கு மேலாக, பணத்துக்கு மேலாக, புகழுக்கு மேலாக, உன் வாழ்க்கையில எல்லா சக்சஸ்க்கு மேலாக தேவ பிரசன்னம். அவரை பார்த்து சொல்லுமா, நீ போதும் என் வாழ்விலே. இயேசுவா நீ போதும் என் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீர் போதும் இயேசுவா நீர் போதும் என் வாழ்விலே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் நிறைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் மேன்மையானது. Presence is the most important. இரண்டாவது நம்ம பார்க்க போறோம். The second thing that we are going to see is மூணாம் வசனம் பாருங்க. verse 3. மூணாம் வசனம் வாசிப்போமா? Let's read verse 3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்கு வழியில நான் உங்களை நிர்மூலம் பண்றதுனா என்ன அர்த்தம்? அழிச்சு போடாதபடிக்கு. வெரி குட். வழியில உங்களை நான் அழிச்சு போடாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நான் உங்கள் நடுவுல செல்ல மாட்டேன். நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே. நீங்க சொல்றத கேட்காத ஜனங்களா நீங்க என்ன செய்றீங்க? இப்ப என்ன கவனிங்க. ஏன் ஆண்டவர் நான் உங்க கூட வர மாட்டேன்னு சொல்றாரு? Why does God say that I will not come with you? வணங்கா கழுத்துள்ளதா இருக்கிறது என்ன கேரக்டர்? What அது does என்ன? it mean to be stiff-necked? சரி, கீழ்ப்படியாதது என்னது? Disobedient. What does it mean? அதான் அது என்னது? அது என்னது? What does that mean? What does it mean to be a stiff-necked people? ஆண்டவருக்கு என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது? ஆண்டவரால எதை டாலரேட் பண்ண முடியாது? What can't he tolerate? பெருமை, Pride. துணிகரமா இருக்கா, அதெல்லாம் என்னது? What does all that? எதை ஆண்டவர் வெறுக்கிறாரு? எதை What does ஆண்டவர் he not like? வெரி குட். சைமனுக்கு ஒரு கை தட்டுவோமா? வெரி குட். ஆண்டவர் எதை வெறுக்கிறார்? What does God not tolerate? சத்தமா எதை ஆண்டவர் வெறுக்கிறாரு? What does he dislike? எதை வெறுக்கிறார்? தெரியாம தான் கை தட்டுனீங்களா? ஆண்டவர் எதை வெறுக்கிறார்? What does he dislike? பாவத்தை He வெறுக்கிறார். dislikes sin. Sin may steal the presence of God. பாவமானது உன் வாழ்க்கையிலிருந்து தேவ பிரசன்னத்தை எடுத்து விடும். Sin steals the presence of God from your life. ஆமென் சொல்லுமா? Those of you understand. நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுத்தா When we give place for sin in our அது life, தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து ரிமூவ் it will பண்ணிடும். remove the presence of God from our lives. அதனாலதான் That is why ஆண்டவர் God, இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. He gave a promise to these people. ஆண்டவர் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது ஏன்னா அவர் தன்னுடைய ஜனங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். Why did God give them a promise? Because
They are the children of God. தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. And he loves his people. ஏன்னா அவர் தான் ப்ராமிஸ் பண்ணி வெளிய கூட்டிட்டு வந்தாரு. Because he is the one who promised them and brought them நம்மை ஆண்டவர் out. பாதியில கை விட்டுட்டு போற தேவனே He அல்ல. is not a God to leave us halfway. ஒரு வாட்டி அழைச்சாருன்னா கடைசி வரைக்கும் கைய விட If மாட்டார். he calls us one time, he will never leave us. நாம till the end. பாதியில விட்டுட்டு ஓடிடுவோம். We will leave him halfway. ஏதாவது கஷ்டம் வந்தா விட்டுட்டு If ஓடிடுவோம். we face anything, we will leave him. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஆண்டவரை If மறந்துடுவோம். we face problems, he will forget ஆனா God. ஆண்டவர் அப்படி இல்ல. But God is not like that. உன்னை நான் மீட்டுக் கொள்வேனா மீட்டுக் கொள்ளுவாரு. If I want to save you, I will save you. உனக்கு தாளும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பனா கொடுப்பாரு. If I will give you a promised land, I will give you. ஆனா இந்த ஜனங்கள்ட்ட சொல்றாரு, He says to these people, எல்லாம் பண்ணுவேன், I will do everything. ஆனா உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கிறதுனால But because you have sin in your life, நான் உங்க கூட என்ன பண்ண முடியல, I cannot இருக்க முடியல. be with you. பாவம் உடைய வாழ்க்கையில இருக்குமாயே, If sin is in your life, அது தேவ பிரசன்னத்தை உன்னை விட்டு தள்ளி தேவனை விட்டு உன்னை தூர கொண்டு it போயிடும். will make you go far away from the presence of God. பாவமானது தேவ பிரசன்னத்தை அஃபெக்ட் It பண்ணிரும். will affect the presence of God in your life. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மக்களுடைய பாவத்தினால Because of the sin of these Israelites, அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, கல்லு மாதிரி ஆயிடுச்சு. their hearts were cold. அவங்க ஆண்டவரே மறந்துட்டாங்க. They forgot God completely. எவ்வளவு அற்புதத்தை செஞ்சு ஆண்டவர் அவங்கள கூட்டிட்டு வந்தாரு. He did so many miracles and brought them out. 10 வாதைய அவர் எல்லாம் அனுப்பி அவங்கள கூட்டிட்டு வந்தாரு. He gave them 10 commandments and brought them out. கடலையே ரெண்டா பிளந்தாரு. He split the sea in two. கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. Gave everything they asked for. ஆனா மறந்துட்டாங்க. But they forgot him. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, மோசே ஆண்டவர்ட்ட கட்டளை வாங்க போன அந்த கொஞ்ச நேரத்துல If you read the previous chapter, when Moses goes up to get the commandments from God, என்ன பண்ணாங்க, what do they do in that short time? எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. கையில உள்ளது, காதுல உள்ளது, கழுத்துல உள்ளதெல்லாம் கழட்டி கொடுங்கன்ட்டு They collected everything. எல்லாத்தையும் கழட்டி They removed everything. அத ஒரு கண்ணுக்குட்டியா வார்த்து And they made that as an idol. அத கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. And they started to worship that. கொஞ்ச நேரத்துல ஆண்டவரை In மறந்துட்டாங்க. a short amount of time, they forgot. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, And that is why God says, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்பா. you are stiff-necked people. எவ்வளவு கேட்டாலும் உங்களை மாறவே மாட்டீங்களே. No matter how much I ask you, எவ்வளவு செஞ்சாலும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. no matter how much I do, you are not understanding. எவ்வளவு உங்ககிட்ட பேசினாலும் உங்க காதுக்குள்ள இருதயத்துக்குள்ள போலியே. No matter how much I speak to you, nothing is going உங்களுடைய inside வாழ்க்கையில your மாற்றம் heart. இல்லையே. There's no change in உங்களுடைய your life. வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியலையே. Any blessing in your life. ஏன் தெரியுமா? Why? சொல்ல, நீங்க வணங்கா கழுத்துள்ள Because ஜனங்கள். you are stiff-necked people. தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவமானது தடுத்து நிறுத்திவிடும். Sin will always remove the presence of God from our lives. பாவமானது நம்முடைய வாழ்க்கையில கான்சிக்வன்சஸ கொண்டு வரும். Sin will bring consequences into our life. ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? But the most important, ஆண்டவருக்கு நமக்கு ரொம்ப தூரத்தை உள்ள கொண்டு வந்து it will நிப்பாட்டி. bring us far, far away from God. ஆனால் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல But I wish to விரும்புகிறேன். tell you good news. அந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே என்ன மன்னிங்க. Lord, forgive me from உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி என்ன மன்னிங்கப்பான்னு சொன்னா போதும். It is enough if you ask God to forgive you from the depth of your heart. உடனடியாக தேவ பிரசன்னம் திரும்பி நம்மள சூழ்ந்து And கொள். immediately the presence of God will start filling you up. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய பியூட்டி. And that is the beauty of the God that we worship. நம்முடைய பலத்தினால அல்ல, It is not by our own strength, ஆண்டவருடைய பிரசன்னம் மேன்மையானது. but the presence of God is important in our life. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு ஊழியர் ஒரு செய்தியில இப்படியாய் ஒரு சாட்சியை சொன்னார். And a minister says a testimony in his sermon. ஒரு வாலிபன் வந்தானா, A teenage boy came. அந்த வாலிபன் சொன்னானா, அந்த வாலிபன்ட்ட இவர் கேட்டாரு, எப்பப்பா நீ ரட்சிக்கப்படுவ? He asked the teenager, when are you going to be saved? எப்பப்பா நீ உண்மையா மனம் திரும்பினாதான் ஆண்டவர் பிரசன்னம் உன் கூட வரும். Only when you truly change, God's presence will fill you. அப்ப அவன் சொன்னானா, He said, இல்லையா, no. நான் இப்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நான் நிரப்பிப்பட்டு போனாலும், Even if I was filled with the presence of God எங்க now, அம்மா ஒரு சூனியம் வைக்கிறவங்க. my mother is someone who always does curses. He is a witch. Witchcraft. Ah. My mom is someone Witch. who does witchcraft. Witch. Okay, என்னுடைய பாட்டி சூனியம் செய்றவங்க. My grandmother is also someone who does என்னுடைய witchcraft. கிரேட் என்னுடைய பூட்டி அவங்களும் சூனியம் செய்றவங்க. Even many generations back,
they do witchcraft. என்னுடைய சந்ததி எங்களை ஃபுல்லா எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா அந்தகார சக்தி நிறைஞ்சு இருக்குது. In our whole house is filled with evil spirits. நான் தேவ பிரசன்னத்தோடு கூட ரட்சிக்கப்பட்டு நான் உள்ள போனேன்னா If I go inside saved and with the presence of God, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆவியிலும் இந்த பிரசன்ஸ் என்ன போயிடும், ஓடியே போயிரும்னு சொன்னானா. all the spirits will run away. அடா இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, But this minister said, இல்ல no. நிலாவுக்கு மனுஷனால போக முடியுமா, போக முடியாதா? Can men go to the moon? சொல்லுங்க, நிலாவுக்கு போக முடியுமா, போக முடியாதா? முடியும்ன்றதும் ஆன்சர், முடியாதுன்றதும் உண்மைதான். Can is an answer and cannot is also an answer. ஒண்ணுமே போடாம நாம இப்ப இருக்கிற நிலைமையில அப்படியே நிலாவுக்கு போனா என்ன ஆகும்? If we go in the state that we are to the moon, what will happen? என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். We will die immediately. பஸ்பமாயிருவோம். We will vaporize. ஆனா நாம ஆஸ்ட்ரோனட் போடுற அந்த உடையை நம்ம போட்டுக்கொண்டு நாம நிலாவுக்கு போனா என்ன செய்ய முடியும்? நிலால நம்ம எந்த ஒரு சேதமும் இல்லாம நிக்க முடியும். But if we wear the suit and go to the moon, we will be able to land on the moon safely. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம்? தேவ பிரசன்னத்தோடு கூட நம்ம இருப்போமே. ஆனால் What is more important in our life? Being with the presence of God. எந்த ஒரு சூனிய சக்தியோ, Whatever witchcraft, எந்த ஒரு மந்திர சக்தியோ, whatever curse in our எந்த ஒரு life, பொல்லாத ஆவியோ, the evil spirit, அது நம்மை அணுகவே it முடியாது. can never touch us. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுமா? Amen. ஆமென். Amen. நிலால ஒண்ணுமே ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம நம்ம அப்படியே போய் நின்னா அது நம்மள பஸ்பமாக்கி விடும். If we go to the moon without doing any preparation, we will be gone. நம்ம வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தோடு கூட நம்ம இருந்தோம்னா When we are with the presence of God within our lives, எதுவும் நம்மளை அணுகாது. nothing will be able to touch us. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. That is how powerful the presence of God is. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு அவ்வளவு மேன்மை இருக்கிறது. That is how majestic God's presence is. அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம தக்க வைத்துக் கொண்டால் And when we have that presence in our நம்முடைய உள்ள நம்ம காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will take care of each and everything. அந்த பிரசன்னமும் தேவ கரமும் யாரோடு இருந்தது? Who's the presence and his யோசேப்போட இருந்துச்சு. with அந்த தேவ கர யாரோடு இருந்தது? was it Joseph? Who Da- else was it with? தானியேலோடு இருந்தது. With Daniel. அந்த தேவ கரம் யாரோடு இருந்தது? மோசேயோடு இருந்தது. Was with Moses. அந்த தேவகரம் யோசேப்போடு இருந்ததுனால Because the presence of God was with Joseph. அந்த ஜோசப் எல்லார் மத்தியிலும் ஸ்பெஷலா இருந்தான். He was special among everyone. அந்த தேவ பிரசன்னம் விசேஷ ஆவி தானியேலின் மேல இருந்ததுனால Because the presence of God was, because Daniel was anointed with the presence of God. தானியேல் எல்லாரும் பார்க்கிலும் விசேஷமான ஒரு நபராக அவன் He was இருந்தான். special among everybody else. ஸ்பெஷல் ஞானத்தோட இருந்தான். He was with wisdom. சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை டக்குன்னு சால்வ் பண்ணான். He solved problems quickly than no one else could. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of உங்க God, வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள் it can be small அது தேவ பிரசன்னத்தை தூரப்படுத்திரும். but it will bring us far from the ஏன் presence of God. யோசேப்போட ஆண்டவர் கரம் இருந்துச்சு தெரியுமா? Why was God hand with Moses? பாவத்துக்கு யோசேப்பு இடம் கொடுக்கல. Because Joseph did not give. என்ன செய்தாரு? ஓடிட்டாரு. He ran away. அந்த இடத்துல நிக்காம அவர் ஓடிட்டாரு. He ran away from that place. பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமாயே, If sin is in our life, அது தேவ பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து it எடுத்துரும். will remove the presence of God from our எப்படி life. கண்டுபிடிக்கிறது தேவ பிரசன்னம் இருக்கா இல்லையான்னு? How can we find out if we have நம்ம the presence வாழ்க்கை of God? சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. Our life won't be தேவ successful. பிரசன்னம் உன்னோடு கூட இல்லாவிட்டால் Do not have the presence of God. என்னதான் முயற்சி பண்ணாலும் The effort that you உங்க take வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா நம்ம மாற முடியாது. can never be successful. தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இல்லாவிட்டால் You do not have the presence of God with you. பாவத்தை மேற்கொள்ள We முடியாது. cannot overcome sin. தேவ பிரசன்னம் உன்னோடு கூட We do not இல்லாவிட்டால் have the presence of God. ரெஸ்ட்லெஸ்ஸா We இருக்கும். will start to feel restless. அப்படியே மனசு அப்படியே போராடி கொண்டு We இருக்கும். will start struggling with our own இந்த ராத்திரி self வேளையில in our night. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I'm telling you. இந்த நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள்லாம் தேவ பிரசனம் வரவிடாம தடுத்து நிக்குதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க We need வேண்டும். to analyze what is stopping us from receiving the presence of God. அதை நம்ம ஆண்டோட சமூகத்துல வச்சு, We need to put it in the presence of God. ஆண்டவரே நான் அறிந்தும் தெரியாம செய்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்குமாயே, Lord, everything that I'm doing, அதை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. forgive me. பரவாயில்ல, உங்க வீட்டுல மத்தவங்க ரட்சிக்கப்படலனாலும் பரவாயில்ல, Even if no one else is saved,
it's okay. உங்களுடைய ஜெபத்தினால ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீட்டுல கொண்டு வர முடியும். By prayers we can bring the presence of God. நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியும். We will be able to bring our presence. இதனுடைய மேன்மையை அறிஞ்ச மோசே சொன்னாரு, And knowing the secret of this, Moses உங்க said, பிரசன்னம் இல்லைன்னா நான் போகவே I மாட்டேன். will never go without your presence. உங்க பிரசன்னம் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே I செய்ய cannot do முடியாது. anything without your presence. ஆமென். Amen. இதுல இன்னும் 2 காரியங்களை தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். And we will meditate the next 2 things next week. இன்னைக்கு 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். We looked at 2 things என்ன today. பார்த்தோம்? முதல்ல என்ன அதை What did பார்த்தோம்? we see? The first thing. சொல்லுங்க. பாயிண்ட் என்ன 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 நம்ம பார்த்தோம்? What was the first point? வெரி குட். வாக்குத்தத்தம் மட்டுமா பார்த்தோம்? Did we only look at promises? என்ன பார்த்தோம்? What did we look at? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவுதான் ப்ராமிஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாலும் No matter how many promises அது God gives us, எல்லாத்த விட தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். the presence of God is above all those. திருப்பி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லுகிறேன். I'll tell you again. உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதத்தை எதை வேணாலும் நீங்க தேடலாம். You can seek for any blessing. எதை வேணாலும் ஆண்டவர்ட்ட நீங்க வாங்கலாம். You can get anything அவர் from உங்களுக்கு God. கொடுப்பார். He will give you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless you. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக But above all these things, தேவ பிரசன்னத்தை வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்வது மிக 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 முக்கியமா we need இருக்கிறது. to have the presence of God, and it's the most important thing in our தேவ life. பிரசன்னம் இல்லாம நம்ம வாழ்க்கையில Without the presence of God in our எது life, இருந்தாலும் anything may be there. அது எம்டியா தான் It இருக்கும். will be empty. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவோமா? You understand? ஆமென். முதலாவது அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? First thing that we saw, ஆண்டவர் கொடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. we should not concentrate on what God is giving us. எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்? What should we concentrate on? எதை நம்ம வாஞ்சிக்கணும்? What should we seek for? அவர் கொடுக்கிற blessing அல்ல, Not the blessings He gives. அவரையே நம்ம We வாஞ்சிக்கணும். need to seek Him. இத செஞ்சோம்னா When we do இது this, ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். all of this will நம்ம வேணாம் போதும் போதும்னு சொல்ல நம்ம வந்துகிட்டே இருக்கும். Even if we say that it's enough, it will come to us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். We read in Matthew chapter 33, 36. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் Firstly, அவருடைய நீதியையும் seek the kingdom of தேடுங்க. God. Seek the kingdom. முதலாவது அவரை தேடுங்க. First seek Him. முதலாவது அவரை நேசிங்க. First love Him. முதலாவது அவருக்கு பிரியாரிட்டி கொடுங்க. Give Him the first முதலாவது அவருடைய பிரசன்னத்தை நாடுங்க. Seek His presence. அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். And all of these shall be added unto you. எல்லாம் கூட All கொடுக்கப்படும். of this shall be என்ன added unto you. என்ன வேணும் உங்களுக்கு? What do you want? பணம் வேணுமா? You need money. கர்த்தர் தருவார். God will give. நல்ல பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா வரணுமா? You need to be successful. கர்த்தர் தருவார். God will give. எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். God will give everything. ஒரு நாள் அவர் கொடுக்காம இருக்கவே He will மாட்டார். never go one day without giving it. தேடி பாருங்க, Just try seeking. குறைவில்லாமல் கர்த்தர் தருவார். And God will give without any problem. ஹalleluya. Hallelujah. திருப்பி கேக்குறேன், இப்ப முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? What did we learn? First point. என்ன பார்த்தோம்? What did we see? சொல்லுங்க. அவர் கொடுக்கிற எல்லாத்துக்கும் மேலாக Everything that He gives. சொல்லுங்க எல்லாரும், அவர் கொடுக்கிற எல்லாத்துக்கும் மேலாக. Above all that He gives. இந்த பக்கம் கையை நீட்டி சொல்லுங்க, அவர் கொடுக்கிற எல்லாத்துக்கும் மேலாக. All that He gives. Above அவருடைய all things. பிரசன்னம் என் வாழ்க்கையில முக்கியம். His presence of God is important. அவர் கொடுக்கிற எல்லாத்துக்கும் மேலாக Above all things He gives me. அவர் எனக்கு ரொம்ப முக்கியம். He is the most important. உணர்றவங்க மட்டும் சொல்லுங்க. Those who understand. உங்களுக்கு உணர்றனா பரவாயில்ல, Even if you don't ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். God will speak to you. திருப்பி சொல்லுமா, அவர் உங்களோட இருதயத்தை பார்க்கட்டும். Let Him look at your heart. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற எல்லாவற்றிற்கும் மேலாக God, above all things, நீர் எனக்கு முக்கியம். you are important for me. நீர் தருகிற எல்லாவற்றிற்கும் மேலாக That you give me. உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். I wish for you. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக Above all blessings that you give உம்மை me, நான் Lord. நேசிக்கிறேன். ஆண்டவரே, I love you, Lord. எல்லாவற்றிற்கும் மேலாக Above all things, நீர் எனக்கு வேண்டும். I want you, Lord. நீர் எனக்கு போதும் அப்பா. You are enough for me. நீர் எனக்கு போதும். You are enough for me. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? The second thing that we ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பாவம். பாவம் sin, சொல்லுங்க. வெரி குட். பாவம் தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து
எடுத்துரும். தடுத்துரும் இல்ல, எடுத்துரும். Sin will completely வாஷ் அவுட் பண்ணிரும். the presence of God. உங்க in your வாழ்க்கையில life. பாவம் இருக்குமா? If you have sin in your life, தேவ பிரசன்னத்தை அது He எடுத்துரும். will remove the presence தேவ of God. பிரசன்னம் உன் வாழ்க்கையில இல்லாவிட்டால் If you do not have the presence of உன் God in your வாழ்க்கை life, வெறுமையாயிருக்கும். life will be empty. தேவ பிரசன்னம் உன் வாழ்க்கையில If you do இல்லாவிட்டால் not have the presence of உன் God, வாழ்க்கையில முன்னேற முடியாது. you cannot be உங்களை successful. நேசிக்கிறதுனால நான் I'm சொல்லுகிறேன். telling you this because ஒரு I சபையின் love you. மெய்ப்பனாக நான் சொல்லுகிறேன். As the pastor of உங்களுடைய this church, வாழ்க்கையில உங்களை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற உள்ளத்தின் ஆழத்தின் தாகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். I'm saying this because I want you to be blessed. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, My dear children உங்களுடைய of வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் You want God's blessing in your தேவ life. பிரசன்னத்தை வாஞ்சிக்க You வேண்டும். need to seek the presence தேவ of God. பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Desire for உன் the வாழ்க்கையில presence of பாவம் God. இருக்குமாயின், You have sin in your life. தேவன் அருவருக்கிற வெறுக்கிற பாவம் You இருக்குமாயின், have sin that God dislikes. தேவ பிரசன்னம் உன்னை விட்டு போய்விடும். The presence of God will flee from you. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். That is what we see ஆண்டவர் here. சொல்றாரு, God says, உனக்கு நான் எல்லாம் பண்றேன். I will do anything தூதனை for you. கொடுக்கிறேன், I'll give you angels. பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுக்கிறேன், I'll give you land, உனக்கு வேலை milk and கொடுக்கிறேன், honey. I'll give you job. உனக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், I'll give you food. உன் பிள்ளைய நான் விட மாட்டேன், I will not let உன்னை your கைவிட children go. மாட்டேன், I will not let you go. எல்லாம் உனக்கு பண்ணுவேன். I will do ஏன்னா நான் உன்னை everything for you. அழைச்சிட்டேன், But because I have called you, ஏன்னா நான் உன்னை ரட்சித்துட்டேன், because I have saved ஏன்னா you, உன் தாயின் கருவில நான் உன்னை தெரிந்து I've கொண்டுட்டேன், known you when you were in your உன்னை நான் ரோட்ல விட I மாட்டேன், will not leave you in the ஏன்னா நான் road. உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன். Because I have called you. I ஆனா kept நான் my உன் கூட promise. இல்ல, But when I am not with you. ஏன்னா நான் உன் கூட இல்ல, Because I am not with you. என் பிரசனம் உன்னோடு இல்ல. My presence is not with you. என்னோட ஆட்கள பாவம் இருக்கிறது, உன் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, Your life is full of sin. உன் வாழ்க்கையில எனக்கு பிரியமில்லாத காரியம் உன் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா There are a lot of things that I am disliking of. உன்னோடு கூட நான் இருக்க I முடியாது. cannot be with you. ஏனால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். Because He is the righteous God. பரிசுத்தமுள்ள தேவன் பாவத்தை அவர் வெறுக்கிறார். A righteous God dislikes sin. இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல I விரும்புகிறேன். wish to say something. அவர் பாவிய நேசிக்கிறாரு, He loves sin. ஆனா பாவத்தை வெறுக்கிறார். He loves sinners. but புரியுமா? he மாத்திராமன் சொல்லுமா? hates sin. பாவிய நேசிக்கிறார், He loves sinners. பாவத்தை வெறுக்கிறார். But He hates sin. நாம சம்டைம் ரெண்டுத்தையும் சேர்த்து வெறுப்போம். Sometimes we hate both. பாவியும் வெறுப்போம், பாவத்தையும் We will வெறுப்போம். hate sin and we will also hate the sin. இப்ப நம்மள ரொம்ப பரிசுத்த மாதிரி அப்படியே 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 ஒரு பார்வை ஒரு லுக்கு விடுவோம். We will think that we are righteous. ஆனா ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், But God loves sin. பாவத்தை வெறுக்கிறார். But He hates sin. பாவத்தை அவர் வெறுக்கிறபடினால Because He hates sin. நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா, If we have sin in our ஆண்டவருக்கு life, பிரியமில்லாத காரியம் இருந்துச்சுன்னா, if there's things that displease God, சைலண்டா வெளியே போயிருவார். He will silently go out from our life. தேவ பிரசன்னம் உன்னோடு கூட If இல்லாவிட்டால் you do not have the presence of God in your life, உனக்கு ஆபத்து, it is danger for you. பிள்ளைங்களுக்கு ஆபத்து, It is danger for your children. உடைய வீட்டுக்கு ஆபத்து, It is danger for your home. சபைக்கு ஆபத்து, Danger for church. உண்மையால சமுதாயத்திலே ஆபத்து. It is danger for the whole community. சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக நம்ம We மாறிடுவோம். will become a weapon that Satan இதுக்கு uses. எல்லாத்துக்கும் தப்பித்துக் கொள்ளணும்னா If we want to escape உங்க from it, வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் if we என்றால், want God to bless us, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், if we want the presence of God to be with us, என்ன பார்த்தோம்? பாவத்திலே இருந்து நம்ம என்ன செய்யணும்? we need to பாவத்தை அறிக்கை செய்யணும். surrender. உண்மையாய் மனம் திரும்ப We வேண்டும். need to truly change. அப்படி நம்ம அறிக்கை செய்தோம்னா, And when we start surrendering, அவர் பிரசன்னத்தை திரும்பவுமாய் அவர் பிரசன்னத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள He முடியும். will start filling us up with the presence. புரிஞ்சவங்க மாத்திர கைவர்த்தி கண்ண மூடி ஜெபிப்போமா? ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு மேலாக என் வாழ்க்கையில, ஆண்டவரே அப்பா, நீர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மேலாக உங்களுடைய பிரசன்னம் நீங்க எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும். உண்மை நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா, உண்மை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. நீர் தருகிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலாக உண்மை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட தென்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட தென்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை.
கண்களை மூடி இருக்கிற வேளையில ஒரு முக்கியமான நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எது உங்களோட வாழ்க்கையில மேன்மையா இருக்கிறது? ஆண்டவருடைய கரங்களையே நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே இதை கொடுங்கப்பா, அதை கொடுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்க ஆண்டவரே அப்பா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? அல்லது ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நீங்க என்னோடு கூட இருந்தா ஆண்டவரே அது எனக்கு போதும். மோசே அதை தான் சொன்னாரு. ஆண்டவரே வாழ்க்கையில அது இது பால் தேனு தூதன் எல்லாமே இருக்கட்டும், ஆனா எல்லாத்துக்கும் மேல நீங்க என் கூட இல்லைன்னா நான் இங்க நகரவே மாட்டேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா. ரெண்டாவது பார்த்தோம், பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாயின் அது நம்மள தூரமா கொண்டு போயிடும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து தூரம் கொண்டு போயிடும். இந்த வேலையில கூட அறிக்கை செய்வோமா? ஒருவேளை உண்மையாவே ஆண்டவர் பிரசன்னம் என் கூட இருக்குதா? இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? எம்டியா இருக்கா? வாழ்க்கை ட்ரையா இருக்கா? வனாந்திரம் போல இருக்கா? நான் என்ன செய்தாலும் என்னால முன்னேற முடியலையே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை நிறைக்கட்டும் அப்பா. ஆண்டவரை கேட்போமா? அப்பா ஜெபிங்க, ஆண்டவர்ட்ட ஜெபிங்க. முக்கியமான ஒரு நேரம் ஆண்டவர்ட்ட ஜெபிங்க. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சக்சஸ்ஃபுல்லா நான் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறது உண்மைதான், ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருந்தா போதும். You will definitely be a successful woman of God. You will be a successful man of God. ஆண்டவரோடு கூட அபிஷேகத்தோடு கூட சக்சஸ்ஃபுல்லா இருந்தோம்னா ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னோட கர்த்தர் இருக்கிறதை அநேக ஜனங்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேளையில கூட ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேனா அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காரியெல்லாம் என் வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குதோ என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை உயர்த்துறவர் அவர் மட்டும்தான், உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் அவர் மட்டும்தான். ஆண்டவரே கேட்போமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் மீ லார்ட் ஜீசஸ், ஹெல்ப் மீ லார்ட், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. Hallelujah, hallelujah. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பே ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
வாஞ்சிக்கிறீங்க? இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும் அப்பா. ஆண்டவரே அப்பா, மேக ஸ்தம்பமாக நீங்க என் கூட செல்லணும் அப்பா. என் வீட்டுல உங்க பிரசனம் வேணும் அப்பா. என் வாழ்க்கையில உங்க பிரசனம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை ஸ்தலத்துல உங்க பிரசனம் என் முன்னாடி நிக்கணும்ப்பா. என் குடும்பத்தை உங்க பிரசனம் பாதுகாக்கணும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உங்களுடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை வெறுமையா இருக்கு ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்களோ, இந்த பிரசனத்தை வாஞ்சிக்கிறீங்களோ, இருக்கிற இடத்துல நீங்க எழுந்து நிற்கும்படியா நான் அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ பிரசன்னம் ஆண்டவரே அப்பா, என் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ன வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடி தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போட்டு உங்களுடைய பிரசன்னத்தினால நான் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில உடைய பிரசன்னம் கலக்கணப்பா. என் மூச்சில் உடைய பிரசன்னம் கலக்கணும் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வேதனையான வாழ்க்கை. Without your presence my life is empty, Lord. Without your presence I am in the dangerous zone, Lord. Lord help me. எனக்கு உதவி செய்யுங்க. Hallelujah. நன்றி ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திடுங்க அப்பா. கேளுங்க கேளுங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திடுங்கப்பா. சொல்லுமா, என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திடுங்கப்பா. ஜோமனுங்க ஜோமனுங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில, என் உணர்வுல கலந்திடுங்கப்பா. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஜெபிங்க ஜெபிங்க. அன்பினாவியானவரே, இந்த ஆவியானவரே, முழு உள்ளத்தோடு விலையேற பெற்ற இந்த ஆவியானவர், விலையேற பெற்ற இந்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யப்படியாய், ஆட்சி செய்யப்படியாய். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை சொல்லுங்க. வாழ்க்கையை மூடணும்ப்பா. உங்க பிரசனைய வாழ்க்கையை மூடணும். கேளுங்க, ஆண்டவரே உங்க பிரசனம் என் வாழ்க்கையை மூடணும். ஆண்டவரே என்னை நிரப்பணும், என்னை நிரப்பணும். சொல்லுங்க, என் வாழ்க்கையை நிரப்பணும் அப்பா. என் வாழ்க்கையை நிரப்பணும். மகிமையின் மேகம் என் வாழ்க்கையை மூடணும், என் வாழ்க்கையை மூடணும். விலகாதமே, என்னை விட்டு விலகாதீங்க ஆண்டவரே. என்னை விட்டு விலகிடாதீங்கப்பா. என் முன்பாக செல்லுங்க ஆண்டவரே, என் முன்பாக செல்லுங்க. என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க நடத்துங்க. சொல்லுங்க, விலகாதீங்கப்பா. என்னை விட்டு விலகிடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்கப்பா. என்னை நடத்துங்க. என்னை விட்டு விலகாதவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஓ ரதனா மதிரவா தரபா ஷிகரதரபரபா லோதுனோ வதர
கடலமா லீடரமா தரமா ஷிடரமா கடலமா. ஹalleluya. இந்த வல்லமையின் கரம் ஒவ்வொரு மேல் அமர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. யாரெல்லாம் இந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்களோ 2 கரங்களை நேரா உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், உடைய பிரசன்னத்தினால என்ன மூடும் ஐயா. சத்தமா சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தினால என்ன மூடுங்க ஐயா. உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறதுக்காக நன்றி. உங்க பிரசனம் எனக்கு போதும் ஆண்டவரே, உடைய கரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும். உம்மை நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நான் வாஞ்சிக்கிறேன், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம்மை விட மேன்மையான இந்த உலகத்துல இல்லையப்பா. நீர் எனக்கு போதும். எங்க சபையை நீர் வழி நடத்தும், என் வாழ்க்கையை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. என் காரியங்கள் எல்லாம் நீர் வழி நடத்தும். என் வீட்டில் உங்க பிரசன்னம் தங்கட்டும் அப்பா. என் பிள்ளைகள் மேல உங்க பிரசன்னம் தங்கட்டும் ஐயா. என் பிசினஸ் மேல உங்க பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள் முடிவுகளில உங்க பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. உங்க கரமினோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே தாகத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உடைய ஊழியக்காரியாய் நான் வருகிறேன் ஆண்டவரே. மோசே சொன்னது போல ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே தங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியமும் பொல்லாத சத்துருவின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. எல்லா பொல்லாங்குடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. உம்முடைய பிரசன்னம் நிறைந்த சபையாய் எங்களை மாற்றும். உம்முடைய பிரசன்னம் நிறைந்த குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்களை மாற்றும் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கை உம்முடைய பிரசன்னத்துல நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்க எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்புகிறதுக்காக நடத்துகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.